மசாலா திரைப்படங்களுக்காக 90களில் பெயர் போன அந்த தமிழ் இயக்குனர் 2003 தன்னோட பாணியில இருந்து மொத்தமா மாறுபட்டு ஆழமான சமூக பார்வைகளை கொண்ட ஒரு படத்தை இயக்குறாரு. ரோல் கேமரா ஆக்ஷன். ஆனா அந்த படம் வசூல் ரீதியா வெற்றி பெறாம போகவே படத்தோட நாயகன் அந்த இயக்குனர் கிட்ட நாம நேர்மையா உழைச்சு ஒரு படத்தை பண்ணிருக்கோம், அந்த நன்மை உடனே இல்லைனாலும் கண்டிப்பா ஒரு நாள் நம்மள தேடி வரும்னு சொல்லியிருக்காரு. அந்த இயக்குனர் அப்போ பெருசா எடுத்துக்கல. கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் தங்களோட மகளோட பள்ளிக்கல்வி சேர்க்கைக்காக ஒரு பள்ளிக்கூடத்தை அணுகிருக்காங்க. ஆணவ சேர்க்கை மொத்தமா முடிஞ்சதால நீங்க அடுத்த ஆண்டு முயற்சி செய்யுங்கன்னு சொன்ன பள்ளி நிர்வாகம் அவங்கள சந்திச்ச பள்ளி முதல்வரும் அவங்களுக்கு அதே பதில் அளிக்கவே அங்க நிலவின மௌனத்தை விளக்க பள்ளி முதல்வர் இயக்குனரை பார்த்து, நான் அவ்வளவா திரைப்படங்கள் எல்லாம் பாக்குறது இல்ல, ஆனா சமீபத்துல நான் பார்த்த அன்பே சிவம்ங்கிற ஒரு தமிழ் படம் என் மனசை மொத்தமா உலுக்கிடுச்சு. இதை கேட்டு சிரிச்ச இயக்குனரோட மனைவி அந்த படத்தை தன்னோட கணவர் சுந்தர்சி தான் கமல்ஹாசன் மாதவனை வச்சு இயக்குனார்னு சொல்லவே அன்பே சிவம் படத்தோட இயக்குனரோட மகள் தங்களோட பள்ளியில படிக்கிறது தங்களுக்கு தான் பெருமைன்னு கருதின பள்ளி முதல்வர் அவங்க பொண்ணு படிக்கிறதுக்கான இடத்தை உடனடியா கொடுக்கிறாரு. இந்த நிகழ்வுல இருந்து நேர்மையான உழைப்பு உடனடியா இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா அங்கீகரிக்கப்படும்.